சுமதி. அம்மா அம்மா. இருக்கட்டும். வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. அம்மா உட்காருங்க. என்ன வீட்டுக்கு விருந்தாளிகள்லாம் வந்திருக்காங்க போல? ஆமாம்மா, மீனாட்சிக்கு இவங்க வீட்ல தான் சம்பந்தம் பேசியிருக்கேன். இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். என்ன வேலை பார்க்கறாப்ல? சொந்தமா பிசினஸ் வச்சிருக்காங்க. ஓ, அப்படின்னா நல்ல வருமானம் வரும்ல? இவங்க என் மூத்த பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பத்தா. வணக்கம்மா. கையில என்ன நகை ஏதோ இருக்கு போல இருக்கு? எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணுக்கு நாங்க போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தோம். அது என்ன வேலை இருக்கும்? இது ஒரு 5 lakhs இருக்கும். 5 லட்சமா? அடேங்க அப்பா, தங்க விக்கிற விலையில இம்புட்டு விலையில வாங்கிருக்கியே. நாங்க விலையெல்லாம் பார்க்கல, ஆதி கட்டிக்க போற பொண்ணுக்காக வாங்கணும். ஓஹோ, ஆமா, கட்டிக்க போற பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு இத மாதிரி நிறைய சம்பாதிக்கணும். என்ன மருமவளே? ஏங்க, இவ்ளோலாம் எதுக்கு பண்ணணும்? ஏன் இவ்ளோ விலையில? இங்க பாருங்கம்மா, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, கனடால படிச்சிட்டு இருக்கா. ஓ, கல்யாணத்தப்ப அவளும் வந்துருவா. அவளுக்கு நான் என்னெல்லாம் செய்வேனோ அது எல்லாமே நான் மீனாட்சிக்கு செய்வேன். அவளுக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ நான் பிரிச்செல்லாம் பார்க்கல. கண்டிப்பா இதை நீங்க வாங்கிக்கணும். அப்பாடா, வேற எவனோ ஒரு இழிச்ச வாயந்தான் இவளை கட்டிக்க போறான். இவ நம்ம வீட்டுக்கு வரமாட்டா. அது போதும் நமக்கு. மீனாட்சி, வாங்கிக்கோ. இல்ல, அது மீனாட்சி, இது என்னோட கிஃப்டா வாங்கிக்கோங்க.